ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போனால் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விளாக் தான். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா பள்ளிக்கரணையில் இருக்க ஜெயச்சந்திரக்கு தான் போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் நிறைய விளாக்ல சொல்லியிருப்பேன், ஒரு கடைக்கு போகணும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் தடங்கள் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நான் தடங்கள் ஆகிட்டே இருக்குது. எதுக்காகனா இங்கே வரதான், ஜெயச்சந்திரனுக்கு வரதான். ஒரு மாதத்துக்கு முன்னாடி டிவியில் வந்து ஆட் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பேண்ட் வாங்கினா 2 பேண்ட் ஃப்ரீ, ஷர்ட்டு, சாரீஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் வீடியோ எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரணும்னு பார்த்தா வரவே முடியல. இன்றைக்கி கூட கிளம்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஈவினிங் போல் சரியான மழை. நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம். ஈவினிங் போல் சரியான மழை. இந்த மழையில் எப்படி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேணான்னு விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5:30 மணி இருக்கும், மழை விட்டுச்சு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே கிளம்பி வந்துட்டோம். ஒரு 7 மணி 7:15 ஆகிடுச்சு இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு. வந்ததும் வந்து இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கிட்ஸ் கலெக்ஷன்லாம் பார்த்துடலாம். குழந்தைங்களுக்கான பிறந்த குழந்தைங்க, 1 வயசு குழந்தைங்க, அந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாமே இங்கே இருக்குது. என்னென்னா இப்போ வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் டைம் இல்லையா, ஜூன் மாதம். ஸோ அதனால் இந்த இடத்துலையே வந்து மென்ஸ் கலெக்ஷனும் வச்சுருக்காங்க, கிட்ஸ் கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லஞ்ச் பாக்ஸு, லஞ்ச் பேகு, ஸ்கூல் பேக்கு எல்லாமே இந்த இடத்துல போட்டிருக்காங்க. நம்ம அந்தந்த ஃப்ளோரில் போய் அலையணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான ஐட்டம் எல்லாமே நம்ம இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் சூப்பராக போட்டிருக்காங்க. இது எல்லாமே பிறந்த குழந்தைங்களுக்கு 1 வயசு 2 வயசு வரையும் போடுற ட்ரெஸ்ஸஸ் தான். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மாதிரி ஷர்ட்டே டிஃப்ரெண்ட்டாக தச்சு வச்சுருந்தாங்க. வேஷ்டி ஷர்ட் மாதிரி வெஸ்டர்ன்லேயும் இருந்தது, நமக்கு ட்ரெடிஷ்னலாகவும் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே இருந்தது. இது எல்லாமே வந்து பாய்ஸ் பசங்களுக்கு போடுற மாதிரி தான். பனியன் கிளாத்தில் ரொம்பவே செட்டாக சூப்பராகவே இருந்தது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா லஞ்ச் பாக்ஸும் இங்கே இருக்குதுன்னு, அது பக்கத்துலேயே அப்படியே வந்து லஞ்ச் பாக்ஸ் எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து 99 ரூபா. சூப்பராக இருந்துச்சு லஞ்ச் பாக்ஸ்லாம். ஆனால் என்னென்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்க்குறதுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது. உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் உள்ளே ஃபுல்லாக பிளாஸ்டிக்காக இருந்தது. அதிலே 2 லேயர் கொடுத்துருந்தாங்க. உள்ளே சாப்பாடு வச்சுன்னா அதுக்கு மேலே ஒரு லேயரில் வந்து பொரியல் வச்சுக்கிற மாதிரி தான். அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டீல் பாக்ஸ் தான். மேலே வந்து அந்த மூடி மட்டும் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. ஏர் டைட்டு உள்ளத மாதிரி தான் இருந்தது. இதுலேயும் வந்து 2 லேயர் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து சாப்பாடு வச்சுட்டோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம இது வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த இடத்துல மட்டும் கொஞ்சமாக இந்த டாப் மட்டும் போட்டிருந்தாங்க. இந்த டாப் வந்து ஒரு 13 வயசு 14 வயசு பிள்ளைங்க போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பேண்ட்டெல்லாம் வந்து 498 ரூபா. பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் அப்படியே வந்து சும்மா தூக்கி போடாமல் அப்படியே அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போதே நம்ம வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வந்து வந்துடும். இது வந்து 789 சம்திங். வேஸ்ட்டையும் ஷர்ட்டும் அந்த மாதிரி நிறைய கலர் ஆப்ஷனில் இருந்தது. ப்ளூ கலர், சாண்டல் கலர், எல்லோ கலர், லாவெண்டர் கலர், மெரூன் கலர், க்ரீன் கலர், பிளாக் கலர், ஒயிட் கலர், சில்வர், அதுக்கப்புறம் காப்பர். இப்போ ட்ரெண்டிங்கில் காப்பர் போகுது இல்லையா, ஸோ காப்பர் கலர், அந்த மாதிரி வந்து நிறைய கலர் ஆப்ஷனில் 700 ருபீஸ்க்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. 798 ரூபா. இந்த கனாமர கலர் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து சில்வர் காப்பர் கலர். இப்போ காப்பர் கலர் தானே ட்ரெண்டிங். இதுவும் வந்து 700 சில்லற தான். இதே இதில் வந்து ரேட்டு அதிகமாகவும் இருக்குது, ரேட்டு இந்த மாதிரி கம்மி ரேஞ்சிலையும் இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து பட்டு கலெக்ஷனில் இருக்கும் இல்லையா, அந்த இது. ஆனால் ரேட்டு வந்து 800 சில்லற ஏதோ சம்திங். கல்யாணத்துக்குலாம் அந்த பட்டு வேஸ்ட்டு சட்டை போட்டால் தான் அழகே. அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்லாம் வந்து 598 ரூபா. எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்களா. நம்ம வாங்க வேண்டான்னு போனால் கூட அதை அடுக்கி வச்சுருக்கிறத பார்த்து இதில் ஒரு சட்டை எடுத்துடலாமா அப்படின்ட்டு நமக்கு தோணுமே. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த ஷர்ட்லாம் வந்து 600 சில்லற. இதை நிறையா பாருங்களா, எல்லாமே செட்டு தான். 5 6ன்னு இருக்குது. அது ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு 5-6 பேர் சேர்ந்து ஒரே கலரில் போடணும் அப்படின்னா சூப்பராக வந்து இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அண்ணன் தம்பி, அந்த மாதிரி மாமா மச்சா, அது கல்யாணத்துக்குலாம் எடுக்கிறாங்களே, செட்டாக எடுக்கணும்னா இந்த மாதிரி வந்து இங்கே எடுத்தோன்னா செட்டாகவே கிடைக்கும். இப்போ நம்ம அப்படியே ஷர்ட் பார்த்துருந்தோமோ அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஸ்கூல் பேக்கெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே பேகு, லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் பாட்டில், அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் போட்டிருந்தாங்க. அந்தந்த ஃப்ளோர் நம்ம ஏறி இறங்கணும் அவசியமே இல்லை, ஒரே ஃப்ளோரில் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸ் வந்து 40 சில்லறையா 65 ரூபா. ரொம்பவே விலை கம்மியாக இருந்தது. ஆனால் வெயிட் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு, தக்கையாக தான் இருந்தது. இது நல்லா வெயிட்டாகவே இருந்தது. 2 லேயரில் 140 ரூபா, 3 லேயர்லேயும் இருந்தது 200 சம்திங் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து அப்போ நாங்கள் 185 ரூபா. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் இருந்தது. ஆனால் இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் நாங்கள் கொண்டு போக மாட்டோம். எனக்கு ஒரே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கும். அது வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே இந்த பாக்ஸ் தாம்மா கொண்டு போகிற அப்படின்னு. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் எனக்கு ஒரு
நாலாவது 5வது நினைக்கிறேன். அப்போ படிக்கும்போது வந்து எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு. ஆனால் அம்மா சொன்னது ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து இதான் எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு. நான் 12th வரைக்கும் ஒரே டிஃபன் பாக்ஸ் தான். அது இல்லாமல் டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் படித்தேன். அப்பவும் அதே லஞ்ச் பாக்ஸ் தான் நான் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு வேறு வாங்கியே தரல. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு வருஷத்துக்கு ஒன்று வாங்கி தர வேண்டியதாக இருக்குது. ஸோ லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன் நிறையா இருந்தது. அப்படியே வந்து பென்சில் பாக்ஸும் இருந்தது. ஒன்று ஒவ்வொரு மாடலும் சூப்பராக இருந்தது. 59, 89, 79. அதே என் ஹஸ்பண்டு சொல்லிடுறேன், நாங்கள் படிக்கும்போது இப்படிலாம் இருந்துச்சா, இல்லை எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு வாங்கி தரலையா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்தேன். இல்லை ஏன்னா பென்சில் பாக்ஸும் வந்து நம்மளுக்கு ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அது மட்டும்தான் இருக்குமே, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ அந்த பென்சில் பாக்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டில் நிறைய ஒன்று பார்க்கும்போது ஐயோ அவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வாட்டர் பாட்டில் பாருங்கள், நிறைய கலெக்ஷன். எல்லாமே ரேட்டு வந்து 65, 75, 55 அந்த மாதிரி ரேட்டில் வந்து சூப்பராகவே இருக்குது. பெருசு சின்னது எல்லாமே சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஏன் அப்போவே பிறந்தோம், இப்போ பிறந்திருக்கலாம், இப்போ ஒன்றையும் அனுபவிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எனக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கே போனாலும் லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம படிக்கிற வரைக்கும் வெறும் ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் கொடுத்து ஏமாற்றினாங்க. இப்போ என்னடா இவ்வளோ லஞ்ச் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி தான். எந்த கடைக்கு போனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே. அப்படியே வந்து இந்த ஆப்போசிட்டில் வந்து ஷூலாம் வச்சுருந்தாங்க, பிளாக் கலர், அதுக்கப்புறம் ஒயிட் கலரு. அது பக்கத்துலேயே வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் லஞ்ச் பாக்ஸ் வச்சுருந்தாங்க. இதுலேயே வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் பென்சில் பாக்ஸு, வாட்டர் பாட்டில் அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. இது வந்து இது பேர் எனக்கு தெரியல, குழந்தைங்களுக்கு தான் தெரியுமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸும் இருந்தது. நான் சொன்னேன் இல்லையா 3 இருக்குது, இந்த 3 தான். இதோடைய ரேட்டு வந்து 100 சில்லறை என்னமோ தான். ப்ரீகேஜி படிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். ஆனால் ஒரு சில ஸ்கூலில் வந்து இது பிளாஸ்டிக் வந்து அலோடு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் பிளாஸ்டிக் அலோடு தான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் வந்து ஓப்பன் பண்ண முடியல, இதுதான் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய பேர் பிளாஸ்டிக் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்களே. அப்புறம் வாட்டர் பாட்டில், குழந்தைங்களுக்கான வாட்டர் பாட்டில், பெரியவங்களுக்கான வாட்டர் பாட்டில், இதெல்லாம் வந்து எவ்வளோ 80 ரூபா சம்திங். வாட்டர் பாட்டிலும் அப்படி தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரேட்டும் வந்து விலை அதிகம் கூட அந்த மாதிரி தான் இருக்குது, கம்மி அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் வந்து 198 ரூபா. இது வந்து சைஸுன்னு கிடையாது, காலேஜ் பசங்கள்லேருந்து கொஞ்சம் பெரியவங்க வரைக்குமே போடலாம் அந்த மாதிரி டிஷர்ட் தான் இருந்தது. நிறைய கலர் ஆப்ஷனில் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாடலெல்லாம் இருந்தது. 198 ரூபாய்க்கு தாராளமாக இந்த டிஷர்ட் வந்து நான் வாங்கலான்னே சொல்லுவேன். இந்த டிஷர்ட் பக்கத்துலேயே வந்து பேண்ட்டும் வச்சுருந்தாங்க, ஜீன் பேண்ட்டு, சாதா பேண்ட்டு அந்த மாதிரி. இன்னும் நம்ம வந்து ஆஃபரு நோக்கி நம்ம இன்னும் போகலை, அதுக்காக தான் நம்ம வந்தோமே. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் போகலை. போகிற வழியில் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துடலாமே அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் இதில் ஒரு டிஷர்ட் வாங்கலாம் அப்படின்னா பார்த்துட்ருக்காங்களே. 198 ரூபானா தாராளமாக வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த டிஷர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிளாத் இருந்தது. ரேட்டு வந்து 699 ரூபா. கிளாத்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலரில் நிறைய அந்த பிளாக்கு, லாவெண்டர் கலர், சாண்டில் கலர், க்ரீம் கலர்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கலரில் தான் இருந்தது. இது கிளாத்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நிறையா இதில் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க, க்ரே கலர் அந்த மாதிரிலாம். அப்புறம் கீழே இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நம்ம நார்மலாக போடுற டிஷர்ட்ஸ் தான். XL, XXL, XXL அந்த மாதிரி சைஸ் வரையாக வச்சுருந்தாங்க. இதோடைய ரேட்டு வந்து 945. அந்த டிஷர்ட்டோட ரேட்டு வந்து டிஷர்ட்லேயும் வந்து நிறைய கலர் ஆப்ஷனில் சூப்பராகவே இருந்தது. சொன்னோம் இல்லையா, XL, XXL, XXL அந்த மாதிரி வந்து சைஸ் வாரியாக இருந்தது. இந்த கிளாத் வந்து நிறைய இடத்துல நான் பார்த்தேன். அது இது வந்து 348 ரூபா. டிஷர்ட்டில் அங்கே விலை கம்மியாகவும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கான, அதாவது ரொம்ப சின்ன பெரிய பசங்க கிடையாது, கொஞ்சம் நார்மலான வயசு குழந்தைங்க போடுற மாதிரியான ஷர்ட் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு. ஸோ அப்படியே கேப்சர் பண்ணுவோன்னு எடுத்தேன். அப்புறம் இந்த டிஷர்ட் வந்து 348 ரூபா. இதுலேயே வந்து ரேட்டு அதிகமாகவும் இருக்குது, ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. நம்ம தேடி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். எந்த நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். டிஷர்ட்லேயும் நிறைய கலரில் நிறையா தான் சூப்பராகவே இருக்குது. முக்கியமாக நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 1+2 ஆஃபர் எடுக்க தான் நாங்கள் வந்திருக்கோமே. வருஷம் இல்லை, எப்போவுமே அந்த ஆஃபர் இருக்கும். ஆனால் என்னென்னா சம்டைம் நமக்கு வந்து அந்த இவங்க சைஸுக்கு கிடைக்காது. ஸோ ஆனால் மோஸ்ட்லி வந்து வரும்போது நாங்கள் அதை எடுத்துருவோம். அதுக்காகவே ஆஃபர் போட்டிருக்காங்க தான் நாங்கள் வந்தது. அந்த ஆஃபரை நோக்கி தான் நாங்கள் பயணம் மேற்கொண்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். எப்போவுமே இந்த ஆஃபர் போட்டாங்கன்னா நாங்கள் ஜெயச்சந்திரக்கு வந்து இந்த பேண்ட் எடுத்துருவோம். என்னென்னா பை 1 get 2, 895 ரூபாய்க்கு 1 வாங்கினா 2 எடுத்துக்கலாம். ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா நார்மல் பேண்ட்டாக இருக்கும், ஃபார்மலாக இருக்கட்டும். அதே போல் ஷர்ட்டை வந்து இந்த ஷர்ட்லாம் 1 வாங்கினா 1 ஃப்ரீ, 595 ரூபாய். இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து
2 ஒன்று வாங்கினா 2 ஷர்ட்டு ஃப்ரீயா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயே தான் அப்படியே வந்து இந்த பேண்ட்டும் போட்டிருக்காங்க. ஜீன் பேண்ட்டு, ஃபார்மல் பேண்ட்டு, ஒன்று வாங்கினா 2 பேண்ட்டு ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எப்போ ஜெயச்சந்தனுக்கு வந்தாலும் இந்த ஆஃபர் போட்டிருப்பாங்க. ஆனால் என்னென்னா சம்டைம் வந்து நம்ம தேடி போகிற சைஸ் வந்து கிடைக்காது. இந்த டைம் நல்ல வழியாக கிடச்சிது. நாங்கள் எடுத்துக்கிட்டோம் 3 பேண்ட்டு 845 சும்மாவா, கண்ணை முடித்து எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஜீன் பேண்ட்டு வேணால் ஜீனாகவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை ஃபார்மல்னால் ஃபார்மலாகவும் எடுத்துக்கலாம். ஸோ அதான் சைஸ் வரைய என்னென்ன இருக்குது அப்படின்னு அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் இது ஆஃபர் பேண்ட்டு தானே, இது என்ன குவாலிட்டியாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்க வேணாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக. அதுவும் 895 ரூபா. சாரி, நான் ரேட்டு தப்பாக சொல்லிட்டேன். 895 ரூபா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நிறைய என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வருஷம் நாங்கள் ஜெயச்சந்திரனுக்கு போனோன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரில் நாங்கள் இந்த பேண்ட் எடுக்காமல் நாங்கள் வரவே மாட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வாஷிங் மிஷினில் போட்டு தான் துணி துவைக்கவுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. வெளுத்துலாம் போகாது. அதாவது ஓரளவுக்கு நம்ம போடுற அளவுக்கு இருக்கும். அதுக்காக வருஷம் ஃபுல்லாக போட்டுட்டு வெளுத்துச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பாக முடியாது. சாலிடாக 1 இயர் வருதான் சொல்கிறாங்க பாருங்க. சாலிடாக 1 இயர் வருது அப்படின்ட்டு. அப்புறம் இதெல்லாம் வந்து ஷார்ட்ஸு 4XL 3XL XXL அந்த மாதிரி ரேட்டு வந்து 800 600 700 அந்த மாதிரி ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பனியன் செக்ஷன். இந்த பனியன் வந்து 176 ரூபா. பனியன்லேயும் வந்து ரேட்டு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 100 50 70 200 அந்த மாதிரி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் இப்படி பேண்ட் செக்ஷனில் பார்க்கலாம் ரேட் என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து தான் ஆஃபர். இதெல்லாம் வந்து நார்மல் ப்ரைஸ் தான். 499 99, அப்புறம் 300 சில்லற, 200 சில்லற, 300 சில்லற, 500 சில்லற, அந்த மாதிரி 600. இது வந்து 699 ரூபா. ஸோ அந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம வந்து ஐயோ இந்த இதில் இருக்கிறதுலாம் 600 ரூபாய் 700 ரேட்டு கம்மியாக இல்லையோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே ஒவ்வொரு பேண்ட்டாக பார்த்துட்டே வந்து அதில் வந்து நமக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கும். ஏன்னா எப்படி நம்ம மக்கள் வந்து அங்கே எடுக்கிறது இங்கே வைக்கிறதும், இங்கே எடுக்கிறது அங்கே வைக்கிறதும் இருக்கிறனால கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி தான் என்ன தான் அவங்க பார்த்து வச்சுருந்தாலும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி தான் இருக்கும். இந்த பேண்ட்டு வந்து 499 ரூபா. ஸோ அதனால் நம்ம வந்து நிதானமாக நின்று பார்த்து எடுத்தோம்னா நமக்கு நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே பேண்ட்டெல்லாம் எடுக்கலாம். 600 ரூபாய் 700 ரூபாய் காமிச்ச இடத்துல இந்த பேண்ட்டு பாருங்கள் 399 ரூபா. ஸோ அதான் சொல்கிறது. அப்புறம் இதெல்லாம் வந்து 998 ரூபாய் இந்த பேண்ட்டு. அவ்வளோ சூப்பராக அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஸோ அந்த ரேக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே அந்த ரேட்டில் தான் இருந்தது. எல்லாமே ஒரே கலரில் ஒரு மாதிரி சாண்டில் கலரு, ப்ளூ கலரு, அதுக்கப்புறம் இந்த ஆர்மிக்கெலாம் போடுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பேண்ட்டு எல்லாமே சூப்பராக இருந்தது. அதுக்கும் ஆப்போசிட்டில் இந்த பேண்ட்டு வந்து 1499 ரூபா. இதுலேயே கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஷூ கலெக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூ கலெக்ஷன் தான் பார்த்தோம். 90 ரூபா, அதுக்கப்புறம் வந்து 479, அப்புறம் 300 200 100 ரூபா. ஸோ அந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருந்தது, கம்மியாகவும் இருந்தது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் மாதம் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நிறைய லஞ்ச் பாக்ஸு, அதுக்கப்புறம் பேக்கு, ஸ்கூல் பேக்கு, லஞ்ச் பேக்கு, ஷூ அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜெயச்சந்திரனுக்கு வந்து அங்கங்கே அலையெல்லாம் வேணாம். ஒரே ஃப்ளோரில் எல்லாமே அழகாக ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். என் ஹஸ்பண்டுக்கு இன்னும் ஏதாவது டிஷர்ட் பார்ப்போமா அப்படின்னு ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எனக்கும் காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து 198 ரூபாயிலேருந்து இந்த டிஷர்ட்லாம் இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவ்வளோ அழகாக அடுக்கி வச்சுருக்கா. எல்லோரும் ட்ரையல் பார்க்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி குமிச்சு போட்டு வச்சுருக்காங்க. ட்ரையல் பார்த்து அதுக்கப்புறம் ஷூ கலெக்ஷன் நிறையா இருந்ததுங்க. ஒயிட் கலரு, பிளாக்கு நிறையாவே இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் ஷர்ட்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த ஷர்ட்லாம் வாங்கலாம். அடுக்கி வைக்கும் போதே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் செட்டாக ஒரே கலரில் அந்த மாதிரி இருக்குது. இதோடைய ரேட்டுலாம் வந்து 698 ரூபா. இதுலேருந்து எந்த ஷர்ட் எடுத்தாலும் 698 ரூபா. செக்குடு, பிளைனு, கோடு போட்டது, ஸோ இதுலேருந்து எது எடுத்தாலும் அப்படி தான். இந்த ஷர்ட்ஸ்லாம் வந்து 399 ரூபா. இந்த பொம்மை கூட போட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் ஸ்கூல் பேக்கு கலெக்ஷன்லாம் பார்க்கலான்ட்டு இது வந்து 100 சில்லற 190 இன்னும் சம்திங். பேக்கு கலெக்ஷன் நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. சும்மா அப்படியே குமிச்சு போடாமல் அழகாக அடுக்கி வச்சுருக்காங்க. பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்குது. வந்தோன்னே எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஷர்ட் வந்து 598 ரூபா. அப்புறம் கொஞ்சம் காஸ்ட்லியாக செக்ஷன் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இந்த இடத்துல வந்து 2000 சில்லற, 3000 சில்லற, 4000 சில்லற ஷர்ட்டில் 3000 4000 ரூபாய் இருக்கா அப்படின்ற மாதிரி வாயப்படுத்து பார்த்தேன். இது பாருங்கள் 3799 ரூபா இந்த ஷர்ட்டு.
அப்படி அந்த ரேட்டுக்கு அந்த ஷர்ட் அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிளாத் வைஸில் டிஃப்ரெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து மெட்டீரியலும் வச்சுருக்காங்க. மெட்டீரியல் வந்து 99 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எனக்கே அதிசயமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் விலை அதிகமாக இதெல்லாம் வந்து 300 சில்லற 400 சில்லற. அதே போல் கிஃப்ட்டுக்காக கொடுக்கணும் இல்லையா, ஸோ அந்த இதுவும் இருக்குது. இதெல்லாம் கிஃப்ட் பாக்ஸ் தான், ஆனால் வந்து ரெடிமேட் கிடையாது, மெட்டீரியல் தான். ஒவ்வொரு பிராண்டோட பேரும் போட்டு இருந்தாங்க. இதோட ரேட்டெலாம் வந்து 1310 ரூபா. பேண்ட்டு ஷர்ட்டு மெட்டீரியல் தான் உள்ளே இருக்குது, நம்ம வாங்கிட்டு போய் ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட ரேட்டு வந்து 1600 சில்லறை ஏதோ சம்திங். அந்த மாதிரி ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக கூட குறைச்சல் அந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கிஃப்ட் பர்பஸ்க்காக கொடுக்குறது. இது வந்து பிஎம் பிராண்டு 599 ரூபா தான் போட்டிருக்கு. இதுலேயும் வந்து அந்த பேண்ட்டு ஷர்ட்டு வந்து மெட்டீரியல் வச்சுருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸ் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அப்படியே கொஞ்சம் வேஷ்டி சட்டெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்தோம். இந்த வேஷ்டி சட்டெல்லாம் வந்து 895, அதுக்கப்புறம் 900 ரூபா, அப்புறம் 700 ரூபா, 600 ரூபா, இது வந்து 798 ரூபா. அந்த மாதிரி ரேட்டு வரையா ஒயிட்டும் இருக்குது, காப்பரில் இருக்குது, சாண்டலில் இருக்குது, பட்டு வேஸ்ட் சட்டை சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அதுமாதிரி நிறைய கலர் ஆப்ஷனில் பட்டு வேஷ்டி சட்டை செட்டாக கொடுக்குறாங்க. லேடிஸுக்கு தான் நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஜென்ஸுக்கும் இந்த வாட்டி நிறைய கலெக்ஷன் இருக்குது. இல்லை ஒருவேளை நான் இன்றைக்கி தான் நிறைய நான் தேடி பார்த்துருக்கேனா அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ அவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. துணி வெரைட்டிலேயே டிஃப்ரெண்ட் நிறைய வந்து ரேட்டு அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் நிறையாவே இருந்தது. இதுலேயே நான் நார்மலாக போடுற பேண்ட்டு ஷர்ட் அந்த மாதிரி தான் கவர் பண்ணேனே, மற்றபடி வந்து கோட்டு அந்த ஐட்டம்லாம் வந்து நான் எதையும் கவர் பண்ணல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.